நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது மரணம். மரணம் என்றவுடன் எல்லாரும் பயந்து விட வேண்டாம். மரணம் பயப்படுவதற்கான வழி அல்ல. ஏனென்றால் எல்லா மத வேதங்களிலும் மரணம் குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, மறைபொருள் உண்மைகள் என்ன உரைக்கின்றன என்பதை அறிவிப்பதே இந்த பதிவின் நோக்கம். நீங்கள் இந்து மதத்தை எடுத்து பாருங்கள். இந்து மதத்தின் மிகப்பெரிய தெய்வமான சிவபெருமான் எங்கிருக்கிறார்? சுடுகாட்டில். மரணத்தின் முடிவில் எரிக்கப்படும் சுடுகாட்டில், அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசியபடி சுடுகாட்டில் பூத கணங்களுடன் இருக்கிறார் சிவபெருமான். இதுதான் இந்து மதத்துடைய அந்த மரணத்தின் நிலை. அதே போலத்தான் இஸ்லாம் மதத்தின் ஆணிவேரான திருக்குரான். அந்த திருக்குரானின் சூரா பாத்தியா தான் அத்தியாயம். இந்த அத்தியாயமே எங்க ஓதுறாங்க? மரணமடைந்த வீட்டுல தான் ஓதுறாங்க அதிகமா. சூறால் பாத்தியா எங்க ஓடுறாங்க? மரணம் நிகழ்ந்த வீட்டில். இது மட்டும் இல்ல, கிறிஸ்தவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ற கிறிஸ்தவ மதம் கட்டமைக்கப்பட்டதே இயேசுவின் மரணத்தில் இருந்துதான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன்னுடைய சிலுவையை சுமக்க தயாரானவன் மட்டும் என் பின்னாடி வாங்க. இயேசு கிறிஸ்து பைபிள்ல. அந்த கிறிஸ்தவ மதமே எதுல ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன் இந்த வேதங்கள் மதங்கள் எல்லாம் மரணத்தை சொல்கின்றன, மரணத்தில் இருந்து தொடங்குகின்றன? அதுல மிகப்பெரிய ஒரு சான்று ஒளிந்திருக்கு. இந்த மரணத்தான் தொடக்கமா இருக்குதுன்னு தான் இது அர்த்தம். இந்த மரணம் நிலையில்லா வாழ்வின் தொடக்கம். இந்த உலக வாழ்வு நிலையற்றது, மாயை என்று இந்து மதம் சொல்கிறது. இந்த உலக வாழ்வு வீணும் ஏமாற்றும் தவிர வேறில்லை என்று திருக்குரான் சொல்லுகிறது. நீங்கள் இந்த உலக வாழ்வுக்கு ஆசைப்படாதீர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஆசைப்படுங்கள் என்று கிறிஸ்தவ வேதம் சொல்கிறது. இந்த மூன்று மதங்களும் இவ்வுலக வாழ்க்கையை வெறுக்கின்றன. இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் கவனமாக வாழுங்கள் என்று எச்சரிக்கிறது. ஆனால் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது மரணத்துக்கு அப்புறம். அந்த வாழ்வுக்கு தயார்படுத்துவதுதான் மதங்கள். அது முடிவில்லாதது, நித்தியமானது. நீ இந்த உலக வாழ்க்கையில் நிலையில்லாத வாழ்க்கையில் நீ இறைவன் வகுத்த வாழ்வின் நெறி கொண்டு வாழ்ந்தாயானால் நித்திய சந்தோஷத்தில் இருப்பாய். இல்லை என்றால் நித்திய நரகத்துக்கு போய்விடுவார். கடவுள் அதைத்தான் சொல்லுவார். எல்லா வேதங்களும் ஏன் மரணத்திலிருந்து தொடங்குகின்றன என்ற உண்மையை நீங்கள் அறிந்தால் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். அதுக்கு தான் மரணத்துல இருந்து தொடங்குது. ஜீரோல இருந்து ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜீரோல இருந்து தான் கோடிக்கணக்கான நம்பரை உண்டாகும். 0, 1, 2, 3 அப்படி போய் கோடியா போகும். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை. இந்த மரணத்திலிருந்து தான் நீ வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. ஆனா எல்லாம் என்ன நினைக்காங்க? நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கதான் வாழ்க்கைன்னு நினைக்கும். ஆனா திருமறை குரான்ல கடவுள் என்ன சொல்றாரு? இவ்வுலக வாழ்க்கை வீணும் ஏமாற்றும் தவிர வேறில்லை. மரணம் அடைந்த நீ அங்க போய் கேட்கும் பொழுது, நீ பூமியில எப்போ எவ்வளவு நாள் வாழ்ந்தான்னா, ஒரு நாள் இல்ல அரை நாள் வாழ்ந்த கடவுளேன்னு சொல்லி மனிதன் சொல்லுவானா அப்படின்னு திருமறை குரான் சொல்லுது. இந்து மதம் சொல்லுது நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அது எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்வுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அப்படி நித்தியமானது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கன்றதுதான் இந்து மதத்துடைய கொள்கை. அதேதான் பரலோக ராஜ்யத்துக்கு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவன் சொல்லுது. ஏன்னா அது மிகப்பெரிய அளவில்லாத வாழ்க்கை. இது ஒரு சின்ன சாம்பிள் இந்த வாழ்க்கை. ஆனா நம்ம இந்த வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையை விட்டுறோம். எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் மரணத்திலிருந்து கடவுள் ஆரம்பிக்கிறார். மரணத்திலிருந்து தான் மதங்களே ஆரம்பிக்குது. நல்லா உற்று நோக்கிறவனுக்கு தான் இந்த உண்மைகள் தெரியும். இறைவனின் வெளிப்பாடு இருந்தா தான் இது புரியும். மரணத்தை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம், நீ தயாராயிரு. கடவுள் என்ன சொல்றாரு? மரணத்துக்கு உன்னை தயார்படுத்துறாருன்னு தான் அர்த்தம். என்ன சொல்ற விஷயம் என்ன? நீ மரணம் அடையணும்ல, இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா நீ ஒரு புதிய சொர்க்கத்துக்கு வானவர்கள் உங்களை வரவேற்பாங்களாம்.
வாங்க வாங்க, நல்ல உணவுகள் கொடுத்து உங்களை நீங்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்தீங்க, உங்களுக்கு வணக்கம் சலாம் கூறி அழைத்து செல்லப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. இந்து மத வேதங்கள் சொல்லுது. எமது தூதர்கள் வந்து உங்களை வாழ்த்தி தேரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. இறந்தவர்களை கிறிஸ்தவன் சொல்லுது உங்களை இறைவன் அழைத்து கொண்டு போயிடுவாருன்னு சொல்லுது. இப்படி எல்லா மத வேதங்களும் நீ இந்த பூமியில் வாழ்றது கொஞ்ச நாள், அதில் நீ நல்லவனா வாழ்ந்துரு. அப்படி வாழ்ந்துட்டா நீ மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. மரணத்தை கண்டு நீ அஞ்ச வேண்டியதே கிடையாது. ஏன்னா சந்தோஷமா ஒரு நித்திய வாழ்வுக்கு போறிய, மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ள போறிய, தேவனுடைய இறைவனுடைய ஒரு சமஸ்தானத்துக்குள்ள நுழையிறிய. அப்போ நீ மகிழ்ச்சி பெருங்கடல்ல இருக்கணும் மரணத்தை கண்டு. அதனாலதான் வேதங்கள் எல்லாம் எல்லா மதங்களும் அந்த மரணத்தின் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த ஜீரோங்கிற நீ மரணத்தை கண்டு பயந்து நடுங்குற. மரணம் எல்லாருக்கும் உண்டு, அது மறைஞ்சதாக. மரணம் ஒரு பூரண வாழ்வின் தொடக்க புள்ளி. ஜீரோவா இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. ஜீரோவில இருந்தா ஆரம்பிக்குது வாழ்க்கை. நீ இப்போ வாழ்றது வீணும் ஏமாற்றும் தவிர வேறு இல்லை. இதுல நீ கரெக்டா வாழ்ந்தீங்கன்னா அந்த நித்திய வாழ்வுல நீ போய் சேர்ந்துடுவ. முடிவில்லாத நிலைக்கு நீ சந்தோஷமா ஆயிடுவ. ஆனா இந்த வாழ்க்கையில குறிப்பிட்ட சொற்ப காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நீ தவறு செஞ்சிட்டால் நீ நரகத்துக்கு போயிடும். அதுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் இந்த மறைபொருள் உண்மையாக நாங்கள் இதை விளக்குறோம். ஏன் மரணம்னு போட்டு இதை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் மரணத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது வாழ்க்கை. அது நித்திய வாழ்க்கை. நீ இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஊரில் பல பேரை ஏமாற்றி பல உன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக நீ செயல்பட்ட நீ நரகத்துக்கு போயிடுவ, நித்திய நரகத்துக்கு. மரணத்தை கண்டு தான் நீ தான் பயப்படுவ. நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சிட்டோமே, இவ்வளோ செஞ்சிட்டோமே, இப்படி ஜாலியாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மரணத்தை கண்டு நீ தான் அஞ்சுவ. நல்லபடியாக வாழ்ந்தவன் மரணத்தை வரவேற்க தயாராக இருப்பான். அதனால் நல்லவர்களாக வாழுங்கள், உண்மை உள்ளவர்களாக வாழுங்கள், சத்தியம் உள்ளவர்களாக வாழுங்கள், நீங்கள் நித்தியமாய் வாழ்வீர்கள். இதுதான் வேதம் சொல்லுது. அந்த நித்தியத்துக்கு தான் இந்த மரணம் தான் வாசல். இந்த அதனால தான் 3 மத வேதங்களும் மரணத்திலிருந்து தான் தொடங்குகின்றன. இதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மறைபொருள் உண்மையின் மூலம் இதை உரைக்கிறோம். இதை அறிந்து அந்த இறைவன் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து உங்களை வெற்றிகரமாக வாழ சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க அந்த இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்.